சார் வணக்கம். வணக்கம்மா. எனக்கு திருநெல்வேலி மாவட்ட பக்கத்துல முக்குடல். நான் அந்த பாட்டில் டப்பாலாம் பிறக்குவேன். திருநெல்வேலி பக்கத்துல சேர்மாதேன்னு ஒரு ஊரு. அந்த ஊருக்கு நான் போனேன். போன அப்புறம் அந்த பாட்டில பிறக்கி வச்சுட்டு நாங்க வண்டி அமர்த்ததுக்கு போனோம். போவதுக்கு அந்த ரோட்ல ஒரு இது ஒரு பை கிடந்துச்சு. அந்த பையை நான் எடுத்தேன்னா அந்த பையத்துல பணம் இருக்குன்னு நினைச்சுட்டு பாக்கல. அவ்வளவு பணத்தை நாங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. பணம் ரொம்ப இருந்துச்சு. இது நமக்கு வேண்டாம்னு டென்ஷனுக்கு கொண்டு போயிட்டேன். எங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டீங்க? ஆமா, முக்குடல் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டேன். பேசினா உங்க செல் இங்கதான் இருக்கு, உங்க பணம் அங்கதான் இருக்கு, இவர் ஒரு பிள்ளை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு. அவங்க நேரம் வந்துட்டாங்க. அதுல வந்துட்டு ஒரே அழுவிட்டாங்க. எவ்வளவு ரூபா இருக்கும் அதுல? அதுல 58,000 பணமும் ஒரு செல்போனும் இருந்துச்சு. 58,000? ஆமா. ஆனா அவ்வளவு பணம் இருக்குன்னு நினைச்சுட்டு பாக்கல. ஏன் அவ்வளவு பணத்தை பார்த்தோன்னு பயந்துட்டீங்க? நாங்க அவ்வளவு பணம் நாங்க பார்த்ததே இல்லை. எங்க வீட்டுல கஷ்டம் தான். சரி, அந்த பணம் நம்மளுக்கு கிடைச்சு நம்ம அந்த சந்தோஷப்படுதோம். தொலைச்சவங்க அவங்க சொல்லிட்டாங்க இந்த பணம் மட்டும் கிடைக்கலன்னா இன்னைக்கு நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. நீங்க எவ்வளவு நாள் சம்பாரிச்சா உங்களுக்கு 58,000 கிடைக்கும், கையில நிக்கும்? நாங்க இதுவரை அவ்வளவு பணத்தை உழைக்கவே இல்லை. நாங்க பாட்டு பிறக்க போனா ஒரு நாளைக்கு 200 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா போடுவோம். நாங்க அடுத்தவங்களுக்கு பணத்துக்கு ஆசைப்படல. அதனால அந்த கடலுங்களுக்கு நல்லதா வச்சிருக்கேன். உங்க பேருமா? மாறி